ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலிமா எப்படி உங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 10 மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட், செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங், தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங், ஃபோர்த் மெத்தட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஎல்எக்ஸ், சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், செவன்த்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், எயித்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன், நைன்த்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், டென்த்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கலெக்ட் ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் இமெயில்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வெப்சைட். எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் வெப்சைட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, வெப்சைட் இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல போகிற மார்க்கெட்டிங் மெத்தடும் வெப்சைட் இருந்தால் பெஸ்ட்டுங்க. வெப்சைட் இல்லைனாலும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணலாம். சரி, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங். இந்த எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 1500 ஃபோன் நம்பர், கஸ்டமர் ஃபோன் நம்பர் இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி அட்டன் டைமில் பல்காக எஸ்எம்எஸ் உங்கள் கம்பெனி நேமில் சென்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குங்க. நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் நேம் தான், டெக்ஸ்ட் லோக்கல் அண்ட் ஃபாஸ்ட் எஸ்எம்எஸ். இது எல்லாம் பெய்டு வெர்ஷன் தாங்க, ஃப்ரீ கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் சைன்அப் லாகின் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுறது எல்லாம் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கலாம், பட் வீடியோ லென்த்தாக போகணும் தான் என்னால் பண்ண முடியல. யூடியூப்ல நிறைய எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் வீடியோஸ் இருக்குங்க. எப்படி நீங்கள் சென்ட் பண்ணுறதுன்னு யூடியூப் வீடியோவில் சர்ச் பண்ணி பாருங்கள். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்ககிட்ட கஸ்டமரோட இமெயில் ஐடி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு உங்கள் கம்பெனி நேமில் அட்டன் டைமில் எப்படி மெயிலில் அட்டன் டைமில் சென்ட் பண்ணுறதுன்னு இந்த மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரொமோஷன் நம்ம பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் நான் இப்போ உங்களுக்கு 2 வெப்சைட் நேம் தான் சொல்ல போகிறேன். மெயில்செம் அண்ட் மெயில் ஜெட்னு சொல்லிட்டு 2 வெப்சைட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சைன்அப் லாகின் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து பெய்டு வெர்ஷன் தாங்க, ஃப்ரீ கிடையாது. ஃபோர்த் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ப்ராடக்ட் எது இருக்குங்களோ அதில் வந்து உங்கள் ஆடை வந்து கேம்பெயின் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வர ஆட்ஸு, அதுக்கப்புறமேட்டு வெப்சைட்ல வர ஆட்ஸும், அதுக்கப்புறம் ஆப்ஸ்ல வர ஆட்ஸும், அந்த மாதிரி உங்கள் ஆட்ஸும் கேம்பெயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சைன் அப் பண்ணி கேம்பெயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாதுங்க, இதுவும் பெய்டு வெர்ஷன் தான். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ். ஓஎல்எக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இப்போ ஒரு வீடோ இல்லை லேண்டோ இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஓஎல்எக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஹவுஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஹவுஸ்ன்னு டைப் பண்ணக்குள்ள பாருங்க, சென்னையில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து வீடு வந்து டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நீங்களும் போஸ்ட் பண்ணலாம். யாருக்காவது தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க போஸ்ட் பண்ணும்போது போட்டோல உங்க கான்டாக்ட் நம்பர் வர மாதிரி போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வரும். எப்படி போஸ்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு, அதை பார்த்து போஸ்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னாக்கா நார்மல் அக்கௌண்ட் இல்லாம நீங்க பிசினஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத பிசினஸ் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க கஸ்டமருக்கு உங்க மேல ஒரு டஸ்ட் வரும், ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். உங்கள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்கள் டெய்லியும் ஒரு ஃபோட்டோட போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். 7 ஃபேஸ்புக். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். குரூப்போ இல்லை பேஜோ வந்து நம்ம கிரியேட் பண்ணி இதுலேயும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்ச் போகிறேன். சர்ச் போயிட்டு ரியல் எஸ்டேட்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணக்குள்ள பாருங்க, சேலம் ரியல் எஸ்டேட்னு ஒரு குரூப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுற கஸ்டமர் அவங்க கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம், இதுலேயும் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள்.
எயித்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் லோன். லோன் பற்றி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குது, கொஞ்சம் அமௌண்ட் இருக்காது. ஸோ அந்தமாரி கஸ்டமருக்கு நீங்கள் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். லோனில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நம்ம லேண்டும் வீடு மட்டும்தான் ரியல் எஸ்டேட்டில் அதிகமாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட் பர்ச்சேஸ் லோன் ஒன்று இருக்குது, ஹவுஸ் பர்ச்சேசிங் லோன் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா பிளாட் பர்ச்சேஸ் லோன். அந்த லோன் பார்த்தீங்கன்னாக்கா 70% வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ பண்ணி தராங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் லோன் கஸ்டமர் யார் எலிஜிபிள் ஆகுறாங்களோ அந்த கஸ்டமர்களுக்கு நீங்கள் இந்த பேங்கை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சேல்ஸ் க்ளோஸ் ஆன மாரி இருக்கும், கஸ்டமருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதனால் இதை மிஸ் பண்ணாத இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ் பர்ச்சேஸ் லோனு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 80% வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கஸ்டமர் சூட் ஆகுறாங்களோ அந்த கஸ்டமருக்கு நீங்கள் பேங்க் லோனை ப்ரொவைட் பண்ணி உங்கள் சேல்ஸை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 9th மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், இல்லை வெப் அப்ளிகேஷன் சொல்லலாம். நீங்கள் வெப்சைட் பண்ணும்போதே உங்கள் வெப்சைட் டிசைனர்கிட்டயோ டெவலப்பர்கிட்டயோ இல்லை கம்பெனி கிட்ட பண்ணுறீங்களா அவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதாவது நாங்கள் டெய்லியும் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுறதோ, அதுக்கப்புறமேட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்லோட் பண்ணாங்கன்னா அந்த டேட்டாவை வந்து மேனேஜர் வியூ பண்ணுறதும் எம்டி வியூ பண்ணுறதுக்கும் அந்த மாரி சாஃப்ட்வேரை வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா டிசைனர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கஸ்டமரோட டீட்டெயிலை வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். எக்ஸல் உங்களுக்கு மந்த் அண்ட் மந்த்து எக்ஸலில் அந்த கஸ்டமரோட டீட்டெயிலை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், இல்லை இப்போ நீங்கள் டைரியில் எழுதுனது காணாத போனாலும் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். அதனால் சாஃப்ட்வேர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். எப்போ வந்து வேணாலும் நீங்கள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து எப்படி சூட்டபுளாக சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி டெவலப்பரை தர சொல்லுங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 10th மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு கலெக்ட் ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் இமெயில்ஸ். எப்படி நம்ம ஒரு ஃபோன் நம்பரை இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆன்லைனில். எனக்கு தெரிஞ்ச மெத்தடை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு நான் ஏசி சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி மெத்தட் பாருங்க வருது. இதில் போயிட்டு நம்ம வெப்சைட் இருந்தாலும் வெப்சைட்டில் போயிட்டு ஃபோன் நம்பர் எடுக்கலாம், இல்லை டைரெக்டாக இப்படி ஃபோன் நம்பர் வந்தாலும் நம்ம ஃபோன் நம்பர் எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜெஸ்டைல்னு நான் டைப் பண்ணுறேன். ஏசி சர்வீஸ் மெக்கானிக் ஜெஸ்டைல்னு டைப் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் வர நம்பரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸுக்கு யார் சூட் ஆகிறாங்களோ அவங்க நம்பரை சர்ச் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஓகே, இமெயில் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ண இதில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற இமெயில் ஐடி மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸ் தானே நீங்கள் இது பண்ண முடியும். அந்த இமெயிலை நீங்கள் இது கலெக்ட் பண்ணி நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகே, ஜென்ரல் மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் கொடுப்பீங்க இல்லைங்களா, உங்கள் ரியல் எஸ்டேட் பற்றி நோட்டீஸ் கொடுப்பீங்க. அது கூட நீங்கள் ஒரு ப்ராடக்டாகவும் கொடுங்க. ப்ராடக்ட் மீன்ஸ் ஒரு பெண்ணோ இல்லை வேற ஏதோ ப்ராடக்டோ அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி உங்கள் பிராண்ட் நேமை மென்ஷன் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொடுத்தா அவங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும், உங்கள் பிராண்ட் நேமு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதனாலேயே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் ஓப்பனிங்கோ இல்லை அப்பார்ட்மெண்ட் ஓப்பனிங்கோ இருந்தால் கஸ்டமரை விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மொதல் 50 பேர்த்தில் வரவங்களுக்கு குழுக்கள் முறையில் ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கு கோல்டு காயினோ இல்லை சில்வர் காயினோ இல்லை ப்ரைஸோ தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமரை வந்து விசிட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஓகே வியூவர்ஸ், எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடி சீக்கிரம் பேசுகிறேன். பாய்.